Hello everyone. இன்னைக்கு நம்ம present perfect continuous tense பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கி தற்போதும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது அந்த செயல் சமீபத்தில் முடிவடைந்து அதன் விளைவு இப்போதும் இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம present perfect continuous tense தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. நான் காலையிலிருந்து படித்து கொண்டு இருக்கிறேன். சோ இதுல நான் ஒரு செயலை காலையில தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம present perfect continuous tense தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி மழை பெய்து கொண்டிருந்தது, அதனால் ஈரமாக உள்ளது. சரியா? சோ மழை பெஞ்சு முடிச்சிருச்சு. மழை பெஞ்ச செயல் முடிந்து விட்டது. சரியா? சோ அதோட விளைவு என்ன? ஈரமாக இருக்கிறது. சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்லயே நம்ம present perfect continuous tense தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ இப்ப இதுல சில கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபார், ஆக, அதாவது 5 மணி நேரமாக, நேரமாக. சரியா? டியூரேஷன் சொல்லும் போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சின்ஸ் அப்படின்னா இருந்து, காலையில் இருந்து, நேற்றில் இருந்து. சோ இந்த மாதிரி துவங்கிய காலம், ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லும் போது சின்ஸ் யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் பாருங்க, ஆல் டே, நாள் முழுவதும். லேட்லி, சமீப காலமாக. ரீசன்ட்லி, சமீபத்தில். so far, இதுவரை. கண்டினியூஸ்லி, தொடர்ந்து. how long, எவ்வளவு காலம். up until now, இப்போது வரை. all this time, இந்த நேரம் முழுவதும். சோ இது மாதிரி கீவேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது present perfect continuous tense இருக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம யூசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, for action that started in the past and are still continuing, அதாவது கடந்த காலத்துல தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் செயல்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, I have been studying for 3 hours, நான் 3 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறேன். அதாவது நான் ஒரு செயலை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறேன். சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். செகண்ட் யூசஸ் பாருங்க, for action that have just finished but the results are visible now, அதாவது ஒரு செயல் இப்பதான் முடிஞ்சிச்சு ஆனா அதோட விளைவு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம present perfect continuous tense தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் பாருங்க, your eyes are red, have you been crying, உன் கண்கள் சிவப்பாக இருக்கின்றன, நீ அழுது கொண்டு இருக்கிறாயா. அதாவது அவ இப்பதான் அழுது முடிச்சிருக்கா, அந்த செயல் அப்பதான் பினிஷ் பண்ணிருக்கா. சரியா? சோ அவளை பார்த்தோன்னே நம்மளுக்கு அவளோட விளைவு தெரியுது, அவளோட கண்கள் ரொம்ப ரெட்டா இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததா தேர்ட் யூசஸ் பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் அனாய்னஸ் ஆர் கிரிட்டிசம், அதாவது எரிச்சல் ஊட்டக்கூடிய செயல்கள் அல்லது விமர்சனங்களை வெளிப்படுத்தும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, he has been playing loud music all day, அவன் நாள் முழுவதும் சத்தமாக இசை போட்டு கொண்டு இருக்கிறான். சரியா? சோ அவன் சத்தமா மியூசிக் போடுறது எனக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த ஃபோர்த் யூசஸ் பாருங்க, டு ஷோ எ டெம்பரவரி சிச்சுவேஷன், அதாவது தற்காலிகமான சூழ்நிலைகள்ல யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, I have been watching English movie lately, நான் சமீப காலமாக ஆங்கில படங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சோ நான் இப்பதான் தற்காலிகமா தான் என்ன பண்றேன், இந்த இங்கிலீஷ் மூவிலாம் நம்ம பாக்குறோம். சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் present perfect continuous tense தான் யூஸ் பண்ணணும். சரி. சோ அடுத்ததான் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சோ அதுல 4 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபார்முலா பாருங்க, ஐ வே யூ தே வந்தா அந்த சப்ஜெக்டோட ஹேவ் பீன் ஆட் பண்ணணும், பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். சரியா? சோ அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்னால ஐஎன்ஜி ஆட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி ஹி ஷி இட் வந்தா அந்த சப்ஜெக்டோட ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும், பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். சரிங்களா? சோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சப்ஜெக்ட் என்ன, ஐ have been, verb ஸ்டடி எடுத்துக்கோ, ஸ்டடியிங். சோ ஐ have been studying, நான் படித்து கொண்டு இருக்கிறேன். சோ இத ஏற்கனவே நான் present continuous tenseலயே சொல்லியிருக்கேன். I am studying அப்படினாலும் நான் படித்து கொண்டு இருக்கிறேன். சோ அது இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதை சொல்லும் போதுதான் present continuous tense யூஸ் பண்ணணும். சரியா? சோ ஆனா நம்ம கொஞ்சம் கடந்த காலத்துல செஞ்ச செயல் இப்போ வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல present perfect continuous tense யூஸ் பண்ணணும். சரி, அங்க ஒரு டியூரேஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க I have been studying for 2 hours அப்படின்னு எழுதிக்கலாமா? சோ நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வரும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, we have been studying for 2 hours, நாங்கள் 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறோம். You have been studying for 2 hours,
நீ 2 மணி நேரமாக படித்துக் கொண்டு இருக்கிறாய். They have been studying for 2 hours. அவர்கள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சரி, அடுத்து he வந்தா என்ன சொல்லணும்? has been. He has been studying for 2 hours. அவன் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டு இருக்கிறான். She has been studying for 2 hours. அவள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டு இருக்கிறாள். It has been playing வச்சுக்கலாம். சரியா, playing for 2 hours. அது 2 மணி நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறது. சரியா, இப்படிதான் வந்து சொல்லணும். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐ வி யூ தே வந்தா அந்த சப்ஜெக்டோட ஹாவ் நாட் பீன் யூஸ் பண்ணிட்டு பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணும். சரியா, அது இது ஹி ஷி இட் வந்தா சப்ஜெக்டோட ஹேஸ் நாட் பீன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணும். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. சப்ஜெக்ட் என்ன? ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கவில்லை. சரியா, I have not been studying for 2 hours. நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கவில்லை. We have not been studying for 2 hours. நாங்கள் 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கவில்லை. You have not been studying for 2 hours. நீ 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லை. They have not been studying for 2 hours. அவர்கள் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லை. He has not been studying for 2 hours. அவன் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லை. She has not been studying for 2 hours. அவள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கவில்லை. It has not been playing for 2 hours. அது 2 மணி நேரமாக விளையாடி கொண்டிருக்கவில்லை. சரியா, சோ நான் இல்லை நெகட்டிவா பதில் சொல்றேன். சரியா, சோ இதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பாசிட்டிவ் இன்டெரோகேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது பாசிட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஐ வி யூ தே வந்தா ஃபர்ஸ்ட் ஹாவ் போட்டு பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணும். சரிங்களா, அதே இது ஹி ஷி இட் வந்தா ஹேஸ் ஃபர்ஸ்ட் போட்டு பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணும். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஹாவ் சப்ஜெக்ட் என்ன? ஐ பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறேனா? கொஸ்டின் மார்க் எப்பவும் போடணும். சரியா, இன்டெரோகேட்டிவ்னா. அடுத்ததா பாருங்க. ஹாவ் வி பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours. நாங்கள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறோமா? Have you been studying for 2 hours? நீ 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறாயா? Have they been studying for 2 hours? அவர்கள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறார்களா? அடுத்ததா பாருங்க. Has he been studying for 2 hours? அவன் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறானா? Has she been studying for 2 hours? அவள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறாளா? Has it been playing for 2 hours? அது 2 மணி நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறதா? சரியா, சோ நம்ம பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கிறது. சரிங்களா, சோ அடுத்து நெகட்டிவ் இன்டெரோகேட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அதுக்கு ஐ வி யூ தே வந்தா haven't, have not தான் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி haven't அப்படி சொல்லலாம். சரியா, haven't பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். he she it வந்துனா hasn't பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணும். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. haven't I been studying for 2 hours? நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லையா? haven't we been studying for 2 hours? நாங்கள் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லையா? haven't you been studying for 2 hours? நீ 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லையா? haven't they been studying for 2 hours? அவர்கள் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லையா? hasn't he been studying for 2 hours? அவன் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லையா? has she been studying for 2 hours? அவள் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கவில்லையா? hasn't it been playing for 2 hours? அது 2 மணி நேரமாக விளையாடி கொண்டிருக்கவில்லையா? ஸோ வந்து நான் நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறேன். சரியா, ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா. சரிங்களா, இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதோட கீவேர்ட் பார்த்தோம், யூசஸ் பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சரிங்களா, ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.